காட்டுல இப்போ மழையும் காத்தும் ரொம்ப அதிகமா வந்துட்டு இருந்துச்சு. அம்மா, மழை ரொம்ப அதிகமா வருது. நம்ம கூடு உடையிற மாதிரி இருக்குது. இப்ப என்னம்மா பண்றது? இப்படின்னு சுக்கி குருவி அவங்க அம்மா கிட்ட சொன்னச்சு. பயப்படாத சுட்டி, நான் இருக்கேன். இப்படின்னு ராஜகுருவி சொன்னச்சு. ஆ, அம்மா. சுட்டி, வா வெளியே போலாம். ரெண்டு பேரும் கூட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அவங்க கொஞ்ச நேரத்திலேயே கூடு கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சு. அம்மா, இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம கூடு உடைஞ்சிடுச்சு. இந்த மழையில நம்ம எங்க போறது? கவலைப்படாத சுட்டி, நம்ம பக்கத்து காட்டுக்கு போலாம். அங்க போய் நமக்கு ஒரு அழகான கூட கட்டிக்கலாம். இப்படின்னு ராஜகுருவி சுக்கி குருவி கிட்ட சொன்னுச்சு. ரெண்டு பேரும் பக்கத்து காட்டுக்கு போனாங்க. அங்க பார், ஒரு பெரிய மரம். சும்மா, இந்த மரம் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம இங்கேயே கூடு கட்டிக்கலாமா? ஆமா சுக்கி, இந்த மரம் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம இங்கேயே கூடு கட்டிக்கலாம். நீ இங்கேயே இரு, நான் போய் கூடு கட்ட தேவையான பொருட்களை எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுருவி குச்சிகளை பொறுக்க போனுச்சு. ராஜகுருவி போன இடத்துல அதுக்கு தேவையான குச்சிகளை பார்த்துச்சு. அதை எடுத்துட்டு இருக்கும்போது அங்க தேஜுபுறாவும் பட்டுக்கிளியும் வந்தாங்க. அட, நீ யாரு? இந்த காட்டுல புதுசா இருக்கியே. அப்படின்னு தேஜுபுறா கேட்டுச்சு. என் பேரு ராஜி, நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் சொன்னுச்சு. இதை கேட்ட ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நீ கவலைப்படாத, உனக்கு உதவியா நாங்க இருக்கோம். உனக்கு தேவையான கூடு கட்டுறதுக்கு நாங்க உதவி பண்றோம். உனக்கு என்ன வேணுமோ எங்ககிட்ட கேளு. இப்படின்னு பட்டுக்கிளி சொன்னுச்சு. இந்த காட்டுல உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் உன்கிட்ட கேளு. அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த காட்டிலேயே ரொம்ப மோசமான ரெண்டு காகங்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நீ ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். காகமா? யார் அவங்க? என்ன பண்ணுவாங்க? அவங்க ரொம்பவே மோசமான திருட்டு காக்காங்க. நீ அசந்த நேரத்துல உன் வீட்டுல இருக்க தானியங்களை திருடிட்டு போயிடுவாங்க. அப்படியா? ஆமா. என்னை முன்கூட்டியே எச்சரிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் ரொம்ப கவனமா இருக்கேன். அப்படின்னு ராஜகிளி சொன்னது. சரி, நாங்க போயிட்டு வரோம். உனக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டா எங்க கிட்ட சொல்லு. அப்படின்னு சொல்லிட்டு தேஜுபுறாவும் பட்டுக்கிளியும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ராஜகுருவியும் தனக்கு தேவையான குச்சிங்களை எடுத்துக்கிட்டு இந்த பெரிய மரத்துக்கு போனுச்சு. அன்னைக்கே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சாங்க. சுக்கி, நீ இங்கேயே வீட்டுல பத்திரமா இரு. நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுருவி வீட்டை விட்டு வெளியே போனுச்சு. ராமு, அங்க பார், புதுசா ஒரு வீடு இருக்கு. யாருன்னு போய் பார்க்கலாம். அட, ஆமா, வா, யாருன்னு போய் பார்க்கலாம். இப்படின்னு சொல்லிட்டு சோனுக்காகவும் ராமுக்காகவும் இந்த வீட்டுக்கு போனாங்க. வீட்டோட கதவை தட்டினாங்க. சுக்கி குருவி கதவை திறந்துச்சு. யார் நீ? புதுசா இருக்க, இங்க எப்படி வந்தீங்க? இப்படின்னு ராமுக்காகவும் சுக்கி குருவி கிட்ட கேட்டுச்சு. சுக்கி குருவியும் நடந்த எல்லாத்தையும் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னது. உடனே காகங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் சுக்கிய மிரட்டினாங்க. வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க? ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். இப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சது. பயந்து போன சுக்கி குருவி எங்ககிட்ட எதுவுமே இல்ல. எங்க அம்மா இப்பதான் உணவு தேட போயிருக்காங்க. தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்துச்சு. நீ இப்படியே சொன்னா கேட்க மாட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு ராமுக்காகவும் சுக்கிய தள்ளி விட்டுடுச்சு. சுக்கி குருவி அழுதுட்டு இருந்துச்சு.
ராமுவும் சோமுவும் வீட்டு ஃபுல்லா தேடி பார்த்தாங்க. வீட்டுல எதுவுமே இல்லை. என்ன ராமு, வீட்டுல எதுவுமே இல்லை. அந்த குருவி சொன்னது உண்மைதான் போல. வா, நம்ம போலாம். இப்படின்னு சோமுப்பா சொல்லிட்டு அங்கிருந்து போனாங்க. காகங்கள் போன கொஞ்ச நேரத்திலேயே ராஜகுருவி வீட்டுக்கு வந்துச்சு. சுக்கி, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? வீடெல்லாம் ஏன் இப்படி இருக்கு? அம்மா அம்மா, 2 காகங்கள் வந்து என்னை அடிச்சிட்டு வீட்டை இப்படி பண்ணிட்டாங்கம்மா. அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்துச்சு. சரி, என் கூட வா. அப்படின்னு சொல்லி ராஜகுருவி சுக்கி குருவியை கூட்டிட்டு தேச்சு புறாவையும் பட்டுக்கிளியையும் பார்க்க போனுச்சு. அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னாங்க. இந்த காகங்களுக்கு இதே வேலையா போச்சு. இப்படியே விட்டா நம்மள இந்த காட்டுல நிம்மதியாவே விட மாட்டாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இப்படின்னு தேஜு புறா சொன்னுச்சு. அம்மா, அவங்கள சும்மாவே விடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டியே ஆகணும் அப்படின்னு பட்டுக்கிளியும் சொன்னுச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. ராஜகுருவி இறை தேட காட்டுக்கு போனுச்சு. காகங்கள் 2 பேரும் வந்தாங்க. ராமு, வா, நம்ம என்னைக்கும் அந்த குருவி வீட்டுல போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். நான் என்ன செய்யணும்? நேத்தே போனோம், ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு ஏன் போகணும்? பரவாயில்ல, வா போய் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ராமுக்காகவும் சோனுக்காகவும் ராஜகுருவி வீட்டுக்கு போனாங்க. கதவை தட்டினாலும் சுட்டிக்குருவி கதவை திறந்துச்சு. ஏய் குருவி, வீட்டுல என்ன வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதை கொடுத்துட்டு, இல்லைன்னா அன்னைக்கு நடந்த மாதிரிதான் இன்னைக்கும் நடக்கும். அப்படின்னு சோனுக்காகவும் சுட்டிக்குருவிய மிரட்டுச்சு. ஆன்ட்டி, என்னை எதுவும் செய்யாதீங்க ஆன்ட்டி. அப்படின்னு சுட்டிக்குருவி பயந்து அழ ஆரம்பிச்சது. உடனே வீட்டுல மறைஞ்சிருந்த தேஜு புறாவும் பட்டுக்கிளியும் கதவை சாத்தினாங்க. காகங்கள் 2 பேரையும் பிடிச்சி மரத்துல கட்டி வச்சாங்க. வெளியே போன ராஜகுருவியும் வீட்டுக்கு வந்துச்சு. 3 பேரும் சேர்ந்து காகங்களை ரொம்ப அடிச்சாங்க. அடி தாங்க முடியாம காகங்கள் அழ ஆரம்பிச்சது. எங்களை மன்னிச்சிடுங்க. இனிமே நாங்க இந்த மாதிரி பண்ண மாட்டோம். யாருக்கும் எந்த தொந்தரவும் தர மாட்டோம். நாங்க இந்த காட்டை விட்டே போயிடுறோம். எங்களை விட்டுடுங்க. அப்படின்னு ராமுக்காகவும் அழுதுச்சு. நீங்க இப்படிலாம் அடி கொடுத்தாதான் திருந்துவீங்க. நீங்க சரியாயிடுவீங்கன்னு உங்களை விட்டது ரொம்பவே தப்பா போச்சு. உங்களால இங்க இருக்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். மரியாதையை இந்த காட்டை விட்டு போயிடுங்க. அப்படின்னு தேஜு புறா சொன்னுச்சு. எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க இங்கிருந்து கிளம்பிடுறோம். அப்படின்னு சொல்லிட்டு காகங்கள் 2 பேரும் இங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. ரொம்ப நன்றி தேஜிபுரா, ரொம்ப நன்றி. நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப உதவியா இருந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்படின்னு ராஜகுருவி சொன்னது.